டு கோல்டன் பூக்கள். இன்றைக்கி வந்து நம்ம மாடியில் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, ஃபஸ்ட்டு போட்ட ஷார்ட் வீடியோவில் காமிச்ச அந்த செவ்வந்தி செடி இருந்தது. அந்த செவ்வந்தி செடிகள்லேருந்து விதைகளை வந்து எடுக்கிறதுக்காக அந்த விதைகள்லாம் வந்து இது போல் நல்லா காஞ்சிருச்சு. இது போல் நல்லா காஞ்சவும் காயிற வரைக்கும் விதை சேகரிப்பு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இதிலேருந்து விதையை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து வச்சு அதை சுதாரணமாக ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அடுத்த வருஷம் அதுலேருந்து சின்ன சின்ன செடிகளாக வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதைகள்லாம் இப்போ நான் தனியாக ப்ரூனும் பண்ணியாச்சு. ப்ரூன் பண்ணி விதைகளை எடுக்க போகிறோம். அதுக்காக இது ப்ரூன் பண்ணி இந்த செடி தொட்டி வந்து நல்லா ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னமும் வந்து பூக்கள் வந்து நிறைய மொட்டுகள் இருக்கிறதுனால இந்த மொட்டுகள் இருந்த பகுதிகளை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது தான் இந்த விதைகள். இந்த விதைகளை வந்து இன்னும் நான் எடுத்துகிட்டு போய் எல்லா பூக்களில் இருந்துமே விதையை எடுத்து சேகரித்து வச்சுக்க போகிறோம். விதையை எடுத்து சேகரித்து வச்சு ஒரு வெயில் காலம் போனதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் இந்த விதைகளை போட்டவங்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே அது செப்டம்பர் மாதத்துலேருந்து சின்ன சின்ன செடிகள் செப்டம்பர் மழைக்கு அக்டோபர் இந்த மாதிரி மழைகளை தாங்கி அந்த விதைகள் முளைச்சி வரும்போது அங்கே டிசம்பர், ஜனவரிலெலாம் பழையபடி பூக்கள் வந்து நல்லபடியாக பூக்க ஆரம்பிக்கும். இப்போ இனிமேல் போய் இந்த விதைகளை நான் க்ளீன் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.